நமக்கு கடினமாய் தோன்றுகிற அநேக காரியங்கள் ஆண்டவருடைய பார்வையிலே லகுவாய் இருக்கிறது. வேதம் சொல்கிறது, அவருக்கு சகலமும் சாதாரணமாய் இருக்கிறது. செங்கடலை பிளந்து ஜனங்களை நடத்துவது அவருக்கு சாதாரணமான ஒரு காரியம். ஆமேன். பஞ்சமாய் இருக்கிற தேசத்திலே ஒரே நிமிஷத்திலே ஆகாரத்தை கொடுப்பது அவருக்கு லேசான காரியம். அதனால் நமக்கு நிறைய காரியங்கள் கடினமாய் தோன்றினாலும் ஆண்டவர் நினச்சாருன்னா, கர்த்தர் தலையிட்டாருன்னா, ஆண்டவர் உள்ள வருவாரானால் அது நிச்சயமாகவே அது அவருக்கு லேசான காரியம். அவர் ரொம்ப மெதுவாய், ரொம்ப அழகாய், ஒரு சாதாரணமாய் ஆண்டவர் பெரிய காரியத்தை கூட ஆண்டவர் எப்படி மாற்றுவார்னா, சாதாரணமாய் செய்கிறதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அவருக்கு எந்த உதவியும் தேவையில்லை. அவர் யாரும் அவருக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் அவருக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் இறங்கி நிற்பாரானால் அந்த காரியங்கள் நிச்சயமாய் கைகூடி வரும். பட் அவரை எழுப்பத்தக்கவன் யார்? அவரை எழுப்புறதுக்குன்னு ஒரு தைரியம் வேணும். அவரை எழுப்புறதற்குன்னு ஒரு பலன் வேணும். அவரை எழுப்புகிறது என்று ஒரு மனசு வேணும். ஆண்டவர் அந்த கப்பலுடைய அடித்தட்டத்திலே ஆண்டவர் படுத்து உறங்கி கொண்டிருந்தார். ஆண்டவர் உறங்கி கொண்டிருக்கும் போது மேலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ புயல் அடிக்குது. அந்த கப்பலே அமிழ்ந்து போகத்தக்க அளவிற்கு பயப்படுறாங்க அவங்க. அவ்வளோ போராட்டம். ஏன்னா ஆண்டவர் என்னவா இருக்கிறார்னா, ஆண்டவர் தூங்கி கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்கள்லாம் ஆண்டவர் விழிப்பாக இல்லை அப்படின்னா, உற்சாகமாக இல்லைன்னா, அந்த பிரசன்னத்தை நம்ம விழிப்போடு வைக்கல அப்படின்னு சொன்னால் மேலே நிறைய புயல்களை நம்ம நிறைய பேர் சந்திப்போம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தட்டி எழுப்புறவங்க இல்லை. ஆண்டவரை தூக்கத்தை இல்லாமல் ஆண்டவர் விழிப்பாக இருக்கிற அப்படின்னா, ஆண்டவருடைய பிரசன்னம் அப்படியே என்னை வழி நடத்துது அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற அக்கினி எப்பொழுதும் அவியாமல் இருக்கிறது போல, நமக்குள்ளே வைத்திருக்கிற கர்த்தர் தந்த தீபமான அந்த ஆவி அமிழ்ந்து போகாதபடி காத்து கொள்ள வேண்டியது நம்மேல் விழுந்த ஒரு மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது. எப்படி அந்த திரிக்கு எண்ணெய் ஊற்றி அதை அணையாமல் பாதுகாப்பார்களோ, அதே போல் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை, நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை நம்ம அப்படியே தூங்க வைக்காமல், இல்லைனா அமைதியாக இருக்க வைக்காமல், அவரை ஆக்டிவாக, அவர் எப்பொழுதுமே நம்மளை பார்க்குறது மாதிரி வைக்க வேண்டிய கடமை நம்முடையது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. நம்முடைய ஆவி எப்பொழுதுமே உற்சாகப்படுத்தினா உற்சாகமாயிரும். ஆனால் மாம்சத்தில் இருக்கிற பலவீனங்கள் ஒரு மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உற்சாகமாக இருப்பானே, ஆனால் இந்த மாம்சத்தில் இருக்கிற பலவீனங்கள் ஒரு பலவீனமாக தெரியாது. ஆனால் நமக்கு மாம்சத்தில் இருக்கிற பலவீனங்கள், வெளியில் இருக்கிற பிரச்சனைகள் நமக்கு ரொம்ப பெருசாக தெரியுது அப்படின்னு சொன்னால், நம்முடைய உள்ளான என்னென்னா நம்முடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறவர் தெளிவாக உற்சாகமாக இல்லை. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை ஆவியை எப்பொழுதும் அனலாய் வைத்து கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு, உற்சாகமாய் வைத்து கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. ஆனால் சத்துருடைய பெரிய அட்டாக் என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சோர்ந்து போக பண்ணுகிறவன் தான் பிசாசு. ஆனால் ஆண்டவர் அடிக்கடி நம்மை கொண்டு ஆலயத்தில் கொண்டு வார்த்தைகளை பேசி ஆண்டவர் நம்மை அனலாக்குகிறார். அப்போ ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே எப்பொழுதும் என்னை என்னவா வைங்கன்னா, என்னை அனலாய் வைப்பீராக, என்னை அனலாய் வைப்பீராக. அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல தூங்கி கொண்டிருக்கும் போது நிறைய பேர் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு தான் நினைக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர் ஒரு லீடர். அதனால் நிறைய பேருக்கு எப்படி அவரை எழுப்புறது அப்படின்ற ஒரு தயக்கம். இன்னும் ஒரு சிலருக்கு என்னதான் இருந்தாலும் அவர் இப்போ தான் களைப்பாய் தூங்குறார் அப்படின்னு நிறைய பேர், அந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் அவனுக்குள்ளே ஓடிடுச்சு. ஆனால் தைரியமாக ஒருத்தர் போய், ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு தட்டி எழுப்புறதுக்குன்னு ஒரு தைரியம் வேணும் நமக்கு. அப்போ ஆண்டவர் அதான் சொல்கிறார், அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி அதை பூமியிலே புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அப்போ ஆண்டவரை, நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை தட்டி எழுப்பணும். நம்முடைய வீட்டில் வாசம் பண்ணுகிற ஆண்டவரை தட்டி எழுப்பணும். நம்முடைய லைஃப்பில் தூங்குகிற ஆண்டவரை தட்டி எழுப்பணும். அந்த தட்டி எழுப்புனதற்கு பிற்பாடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சகல சூழ்நிலைகளிலிருந்தும் நம்மை கர்த்தர் விடுதலை ஆக்குறதற்கு வல்லவராக இருக்கிறார். அதற்கு பிறகு ஒரு பெரிய சமாதானத்தை நீங்கள் காண்பீர்கள். அதற்கு பிறகு உங்கள் மேல் எழும்புகிற அந்த மிகப்பெரிய புயல் அடங்குகிறது நீங்கள் பார்ப்பீர்கள். அத்தனை நாட்களும் சமுத்திரத்தினுடைய கொந்தளிப்பு ஆண்டவர் எழும்பி நின்ன உடனே சரியாயிருச்சு. நான் நம்புகிறேன், இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நம்முடைய வீட்டில் ஆண்டவர் எழுந்தருளணும், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எழுந்தருளணும், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எழுந்தருளணும். அப்போ அந்த தடைகளை எல்லாம் உடைச்சு, அந்த கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து வைராக்கியமாய் உற்சாகத்தோட ஜெபம் பண்ணும்போது
நான் நம்புகிறேன் நம்முடைய கட்டுகளெல்லாம் உடைய போகிறது. இயேசு எழும்புவாராக. அப்போ ஆண்டவரை வந்து தட்டி எழுப்புறது தான் பெரிய சவால். உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு காலகட்டத்தை அந்த ஒரு சாபத்தை முறியடிக்கிற வரைக்கும், ஒரு பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆகிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த விடுதலையை பெற்றுக்கொள்கிற அந்த ஒரு நபர் யார்? அந்த விடுதலையை வாங்கி தருகிற ஒரு நபர் யார்? அந்த விடுதலைக்காக போராடுகிற ஒரு நபர் யார்? அந்த விடுதலைக்காக ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்கிற ஒரு நபர் யார்? அந்த கூட்டத்தில் ஆண்டவர் வந்து நிச்சயமாகவே நம்மை கத்தர் வைப்பாராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆமென். எனக்குள்ளே இருக்கிற இயேசு அவர் பெரியவர். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை எனக்காக செய்கிறவர். இந்த உலகத்தில் வந்து சோர்வு அப்படின்றது வந்து சொன்னது போற அப்போ தேவனுடைய மனுஷனாகிய ஒரு மிகப்பெரிய தீர்க்கதாசியாகிய எலியாவுக்கே சோர்வு வருமானால் நமக்கு சோர்வு வருமானு கேட்டால் கண்டிப்பாக சோர்வு வரும். ஆனால் இந்த சோர்வு வந்து சரீர சோர்வுன்னு ஒன்று இருக்குது, ஆவிக்குரிய உள்ளான சோர்வுன்னு ஒன்று இருக்குது. சில நேரத்தில் நம்முடைய சரீரம் கூட சோர்ந்து போகலாம். அப்படின்னா சரீரத்தில் வந்து ஒரு சோர்வு வந்துச்சுன்னா கூட சரி, ஒரு நாள் ஒரு வேலைக்கு போகாமல் 2 மணி நேரம் படுத்து தூங்கிட்டா அடுத்த நேரத்தில் அந்த சோர்வு அந்த பலவீனம் நம்மளை விட்டு மாறி போகும். ஆனால் மனசுக்குள்ளே தான் நமக்கு சோர்வு வரக்கூடாது. நிறைய பேருக்கு வெளியில் எல்லாமே கரெக்டாக தான் இருக்காங்க, அவங்களுக்கு ஆக்டிவாக தான் இருக்காங்க, வேலைக்கு போகிறாங்க, அவங்களுடைய கடமைகளை செய்கிறாங்க, அவங்க எல்லாத்தையும் செய்கிறாங்க. ஆனால் எங்கே சோர்வாக இருக்குன்னா, இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற சோர்வை வந்து உலகத்தில் இருக்கிற யாருமே கண்டுபிடிக்க முடியாது, வெளியில் இருக்கிற யாருமே கண்டுபிடிக்க முடியாது. வேலை பாட்டுக்கு நடந்துட்டு தான் இருக்கும், வேலையெல்லாம் செஞ்சு தான் இருப்பாங்க, உடம்பு ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும், மிஷின் மாதிரி உடம்பு ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஆனால் என்னென்னா எதுலையுமே திருப்தியே இருக்காது, ஒரு சந்தோஷமே இருக்காது, மகிழ்ச்சியே இல்லாமல் செஞ்சுட்டு இருப்பாங்க. இதுக்கு தான் என்ன அப்படின்னா உள்ளான சோர்வு அப்படின்னு அர்த்தம். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெயிக்க வேண்டியது என்ன அப்படின்னா உள்ளான சோர்வுகளை நம்ம ஜெயிக்கணும். இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தர் வந்து உள்ளுக்குள்ளே நீங்கள் ரொம்ப பலவீனமாக இருக்கலாம், உள்ளுக்குள்ளே ரொம்ப சோர்வாக இருக்கலாம், அப்படியே உள்ளுக்குள்ளே உங்களுடைய ஆவி அப்படியே படுத்து கிடக்கலாம், உங்களுடைய ஒரு எழுப்புதலே இல்லாமல் ரொம்ப மன விரக்தியோட அப்படியே உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன் உள்ளான மனிதனையும் புதிதாக்குகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் வெளி தோற்றத்தில் நம்மை பலப்படுத்துகிறவர் மட்டுமல்ல, நம்முடைய ஆத்துமாவை கர்த்தர் உயிர்ப்பிக்கிற கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாட்டை எல்லாரும் பாட போகிறோம். நம்ம அடிக்கடி பாடுகிற ஒரு பாடல் தான், சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே, உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. மரத்திலே பவுலையும் சீலாவையும் கட்டும்போது அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய உள்ள சரீரத்தில் வலி இருக்குது. நீங்கள் அந்த தொழுமரம் என்கிற அந்த இடத்த நீங்கள் ஃபோட்டோவில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது அவ்வளோதான். அந்த தொழுமரத்தில் கட்டினா எந்த பக்கம் நம்ம அசையவே முடியாது. ஒரு மனுஷனை ரொம்ப கண்ட்ரோலாக தன்னுடைய கைகளையும் கால்களையும், சில தொழுமரம் பின்னாடி கையை இப்படி கட்டிட்டு முன்னாடி காலை அப்படியே படுக்க வச்சு, இந்த ஒரு அந்த இப்படி பெண்டாக படுக்க வச்சு காலை அந்த பக்கத்துலையும் கையை இந்த பக்கத்துலையும் கட்டுறது தான் வந்து தொழுமரத்தில் கட்டுறது. அது ரொம்ப கடினமான ஒரு ப்ராசஸ். ஆனால் அந்த நேரத்துலையும் அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் வேதம் சொல்லுது அவர்கள் துதித்து பாடினார்கள். எப்படி அப்படின்னா அவங்களுடைய சத்தம் வெளியில் கேட்குற அளவுக்கு அவங்க துதித்து பாடியிருக்கிறாங்க சந்தோஷமா. எப்படி அப்படின்னா அவங்களுடைய உள்ளான ஆத்துமா என்னவா இருந்துச்சுன்னா பலனா இருந்துச்சு, அது சோர்வு இல்லாமல் இருந்துச்சு. அதனால் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் ஆண்டவர் வந்து நிறைய பேருடைய மன சோர்வுகளை கர்த்தர் எடுத்து போட போகிறார். உங்கள் சிந்தையில் இருக்கிற சோர்வுகளை நீங்கள் ஆண்டவர் எடுத்து போட போகிறார். இன்னைக்கு உற்சாகத்தோடு பாடி இதிலிருந்து ஆண்டவர் நம்மளை வெளியே கொண்டு வந்தே ஆகணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்கள் அதுக்காக ரொம்ப முயற்சி எடுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த சோர்வு வந்து அது ஒரு ஆவிக்குரிய மரணம் போல. நீங்கள் வந்து உள்ளான மனுஷனுடைய சோர்வுக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்கன்னா அந்த சோர்வு வந்து வருகிற நாட்கள் தாண்ட 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 இந்த உலகத்தில் இருக்கணும்னே தோணாது. உங்களுக்கு இந்த உலகமே பிடிக்காது, மனுஷங்களை பிடிக்காது, எதுவுமே செய்ய தோணாது. உங்களுடைய தரிசனங்கள் எல்லாம் அப்படியே மூடப்பட்டிருக்கும். அப்போ எது ரொம்ப விழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், மாமிசம் எனக்கு பலவீனமாக இருந்தாலும் என்னுடைய ஆவி எனக்குள்ளே உற்சாகமாக இருக்கணும். எனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற சோர்வுகளை பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு வரும்போது அந்த சோர்வுகள் தன்னை போல வெளியே போய்விடும். இந்த ஆராதனையில் கர்த்தர் அந்த சோர்வுகளை மாற்றுகிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். என்னை உற்சாகப்படுத்துகிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். எல்லாரும் கரங்களை தட்டி பாடி ஆமேன். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி உள்ளார்ந்த மனிதன்
நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும் இந்த நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும் இந்த நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். ஈடு இணை இல்லாமல் இதனால் நமக்கு வந்துடுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈடு இணை இல்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணை இல்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். பாடும். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மகிமையின் தேவன் ஆவிதாமே மண்ணான நமக்குள் வாழுகின்றார். மகிமையின் தேவன் ஆவிதாமே மண்ணான நமக்குள் வாழுகின்றார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாம் களிகூறுவோம். மன்னவன் இயேசு களிகூறுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான. சொல்லுவோம். காண்கின்ற உலகம், காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான. சொல்லுவோம். சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், நான்